ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பை கேமிங். இன்றைக்கி என்ன விளாட வரும்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் தான் விளாட போகிறோம். என்னடா விஷயமா ரோப்ளாக்ஸ்லாம் போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஆசையாச்சு, அதான் போடுறேன். அதிகமாக இந்த ரோப்ளாக்ஸ்க்கு வச்சு பிளாக் ஃப்ரூட் கேம் தான் அதிகமாக விளாண்டு போடுறேங்க. சரி வாங்க அதுவே விளாண்டு பார்ப்போம், ஏன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒன் பீஸ் பேஸ்டு கேமுக்கு வராது. நம்ம பேர்லேயே தெரியும் நம்ம யார் ஃபேன்னு. சரி வாங்க லாகின் பண்ணிக்கலாம். சரி உள்ளே போய்க்கலாம். போனதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்னும் காற்றுல மிதக்கிறான் புடிங் கேட்டு வந்தாச்சு. பிக்க சைடு பைரட்ஸாக மாரி நம்ம பைரட்டு தான், நம்ம ஜாய் பாயில் பைரட்டு தான் எடுக்கிறோம். முதல்ல பைரட்டு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த ஏதோ அம்புக்குறி மாதிரி இருக்குது. முதல்ல போடு முதல்ல அம்புக்குறி கிட்டே போய்க்கலாம். கிளிக் டு இன்டர் குவாஸ்ட் ப்ளீஸ் செலக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே இப்போ அந்த சைடில் ஒரு சைடில் ஒரு 5 அந்த ஒரு நிற்கிறான பார்த்தீங்களா, அவங்கள அடித்தா அந்த ரிவார்டு கிடைக்கும், கூட ஹெச்பி ஏறும். பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 1 இருக்கோம், லெவல் 5 லெவல் 5 லெவல் 1 என்னத்தில் நியாயம். சரி வாங்க அவனையும் அடித்து முக்கியம் பார்க்க பாருங்க. தலை அவன் பறந்து அடிக்கிறான், நவுண்டு தான் இருக்கான். போயாச்சு. ஒருத்தவங்க காலி. 2வது போடு டேஷ் கொடுத்து அப்படியே ஸ்கை வாக்கெலாம் போடுறாங்க. அவ்வளோதான், போடு அவ்வளோதான். எதுவும் காலி. இது 3வது ஆள். கேப் விட்டு அவன் இவனுக்கு குறையவே இல்லை. அவனுக்கு என்ன அட்டி குறையுது, சும்மா 2 அடி தான் அட்டிக்கிறான். என்னடா இது நீங்கள் கேட்பீங்க, என்னடா ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்னு. ஃப்ரீயாக இருக்குது அதான் போட்டுக்கிட்டேன். சரி ஓகே, டக்குன்னு முடிக்கணும். இன்னும் கோகோ ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கணும். அதுக்கெலாம் அவன் காசு வச்சுருக்கான். சரி பார்த்தீங்கன்னா என்ன அவன் அப்படியே ஸ்கை வாக்கெலாம் கொடுத்து பறந்து அடித்தா அவன் ஆளை காண போயிட்டான். அங்கே நடந்து போவோம். இப்போ வேகமாக போவோம். இப்படி குதித்து டேஷ் கொடுத்தா என்ன செவுத்தில் முட்டு கொடுத்துட்ருக்கான். டே போடா போடு. அவ்வளோ வந்து போடு. குயிக் டேக்கிள் எவ்வளவோ கொடுத்து பார்க்குறேன். அவ்வளோதான், குவாஸ்ட்டை முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை போய் குவாஸ்ட் கொடுத்து அடிப்போம். அவனோட லெவல் 5 வந்துட்டோம். டெஃபிட் 5. ஓகே, பாண்டேஜ் முடிக்கணுமா? பாண்டேஜ் ஓகே. இவனும் 5 லெவலு, நானும் 5 லெவலு. கூட 2 அடிச்சா பாதி களி. ஆனால் அடி உழுவ மாட்டேங்குது அவனுக்கு. அவ்வளோதான், இவனையும் டக்குன்னு அடிக்கணும். இப்போ அவ்வளோதான், பறந்துட்டான், எங்கேயோ போயிட்டான் 2 அடிக்கு. போடு. என்னடா பேக்கப் யூஸ் டேக்கிள். அவ்வளோதான், இவன் காலி. அந்த பறக்குது அந்த குயிக் டேக்கிள்னு இருக்குல்ல, அது கொடுத்தா மேலே அடியே உழுவ மாட்டேங்குது. அடி உழுவத்துக்கு நான் என்ன பண்ண பாருங்க, என்ன அடி அடிக்கிறேன், எங்கேயோ போகிறான் அவன். அப்சர்வேஷன் ஆக்கி போட்டு ஃபியூச்சரை கண்டுபிடிச்சி அடி வந்துச்சு. ஐயோ அடி விழுந்துச்சு. குயிக் டேக்கிள் அதுவும் போடுங்க. இவனும் காலி. இன்னும் ஒருத்தவன் அடித்தா நம்ம இந்த இன்னொரு இது முடிச்சிடலாம். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் கொடுத்தேன். சரி கைஸ், தெரியாமல் கைப்பட்டுச்சு. அதில் பார்த்திங்கன்னா லெவல் 5 பாண்டேஜ் டக்குன்னு முடிக்கணும். அவ்வளோதான், இவனும் காலி. இப்போ லெவல் 7 இருக்கோம். நம்ம மறுபடியும் ஒரு தடவை குவாஸ்ட் போட்டுப்போம். அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்து போவாங்க. இப்போ இந்த சைடு போகிறதுக்கு முதல்ல இதை முடிச்சுப்போம் காய்ஸ். அவனுங்க லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது. அவ்வளோதான், எங்காலி லெவல் அப்பு. மாஸ்டரி லெவல் அப் 6. அவ்வளோதான். குயிக் டேக்கிள் நானும் கொடுக்குறேன், இங்கேயும் மாட்டிக்கிறேன். போடு
போடு போடு போடு. சாகுடாடி சாகு. அவ்வளோதான், லெவல் 8 வந்தாச்சு. நம்ம அதே நான் மெனுன்னு போட்டு நிறைய நம்பர் கட்டு என்ன இது போடு. டேக்கிள், ஐயோ டேக்கிள் விழுந்துட்டுங்க, பர்ஃபெக்டாக வந்ததுங்க அதுவும் வண்ட மேலே. அவ்வளோதான், இவனும் காலி. நான் 4 ரூபா காசு ஒருத்தன் அடிக்க நான் 4 ரூபா காசு கொடுக்குறானோ. பார்த்திங்கன்னா கடல்லாம் இருக்கு, கடல் தாண்டி போகலான்னு கேள்விப்பட்டேன் இல்லை வீடியோவில் பார்த்தேன். பார்த்திங்கன்னா மாஸ்டரி 38 7 ஓகே. இன்னும் ஒருத்தவன் அடித்தா இந்த லெவலில் முடிச்சுக்கும். கூடு டேக்கிள் காலிலே விட்டி வாழ்த்தான். அவ்வளோதான், 300 ரூபா காசு கிடச்சிட்டு டெவலப் ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். கிளிக் டு இன்ட்ராக்டு பண்டிட்ஸு கன்ஃபார்மு போகலாம். சரி வாங்க அந்த பக்கம் போய்க்கலாம். இந்த நம்ம லெவல் 9 இருக்கோம். லெவல் 10 இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்களா? அதே ஆள் வச்சுருக்கானோ, சாரி கைஸ் வெறுக்க விட்டானோ. அதே ஆளுங்களாம் இந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கானோ. போடு, என்ன அடிலாம் விழுவுது. அவ்வளோதான், 2-3 அடி அடித்தா ஆள் காலி ஆகிட்டான். போடு போடு போடு. இவனும் அடிக்கிறான், ஐயோ அவ்வளோதான், இவனும் காலி. நான் புற கிடச்சிட்டு இவனையும் பண்ணிட்டு பாண்டே அடித்து முடிச்சிக்கலாம். 3 பேர் காலி, இன்னும் 2 பேர் வேணும். இவனையும் அடித்து முடிக்கலாம். போடு ஏவோ செய். ஆனால் அனிமேஷன்ஸ் நல்லா இருக்குது, இந்த குயிக் டேக்கிள் நல்லா இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, போக தான் பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அவனோதான். சரி பரவாயில்ல, இவன் மொத்தவனை மட்டும் அடிச்சு டக்குன்னு நம்ம கிளம்பிடுறோம். கப்பல் வாங்கிட்டு டக்குன்னு போக வேண்டியதான். அவ்வளோதான் போடு. பாஸ்ட்டு முடிச்சுட்டு 350 ரூபா ரேட்டு கிடச்சிருக்கு. இங்கே என்ன ஊடாக இருக்குது. இந்த வீட்டு பக்கம் சரி போய் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். இங்கே இருந்தால் மட்டும் பத்தாது. பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலர், டெபிள் ஃப்ரூட்டா, ஸ்வாட் ஸ்டீலர். முதல்ல ஸ்வாடை வாங்கிப்போம். சரிங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் சேர்த்திக்கணும். நான் மாலி, டிஃபென்ஸு, ஸ்வாடு, கன்னு, பிளாக் ஃப்ரூட்டு. மாலி ஏற்றிக்கணும், மீலி ஏற்றிக்கணும், டிஃபென்ஸ் ஏற்றிக்கணும், ஸ்வாடு கொஞ்சம் ஏற்றிக்கணும், பிளாக் ஃப்ரூட்டே எல்லாம் ஏன்டா ஏற்றுறேன்னு கேட்பீங்க. ஏற்றி வச்சுப்போம். சரி வாங்க பிளாக் ஃப்ரூட் டீலர்கிட்ட போயிட்டோன்னா 2000 ரூபா இருக்குது. 2000 ரூபா வச்சு ஒரு இதுவும் வாங்க முடியாது, இருந்தாலும் பார்ப்போம். ஃபியூ ஃப்ரூட்ஸு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு ஹிட்டோனோமி இயர் 5 வேணும். கிடைக்குமா? இந்த 2000 இதில் கிடைக்குமா? கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வேணும் மெகலன் அது என்ன இம்பிள் டவுன் தானே? இம்பிள் டவுன். என்னப்பா நீ எபிசோடு பார்ப்பேன்னு கேட்பீங்க ஒன் பீஸில். இப்போ நான் வனவை பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நெவர்மை கட்டானா வாங்கியாச்சு. அப்படியே ஜோரோவோட ஸ்வாடா, ஜோரோவோடது மாதிரியும் இல்லை, பார்க்க லாவோடது மாதிரி இருக்குது. கருப்பு கலர் அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு. அல்ல ஜோரோவோடது தான் ஸ்வாட். என்ன அந்த ஷீல்டு அந்த மேலே இருக்கிற கவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் போய் தொலை. ஐயோ போக மாட்டேங்குதே. ஐயோ போய் தொலை. போயிட்டு நல்லா இருக்கே. போட் டீலர், போட்டு வாங்கிக்கலாம். ஸ்லூப் டிகினி ஃப்ரீ ஸ்லூப் 300 ரூபா. வாங்கிப்பேன். எங்களுக்கு பெரிய கப்பல் தான் வேணும். சைஸு கோயிங் மாரி இருக்குது. அப்படியே இந்த கோயிங் மாதிரி வர அப்படியே தண்ணி கோவாக மாறிடணும். என்ன இது பெரிய ரோதனையாக வச்சு ஏறி அடப்பாங்களா, ஏறுறதுக்குள்ளே உசுறு போகுது. அவ்வளோதான் ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கலாம். போகலாம். காம்பஸ் மாதிரி ஏதோ காட்டுது, தொட்டாலும் ஒன்றும் வரல. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 984 ரூபா. அங்கே ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்குது.
இல்லையே, நான் வீடியோவில் பார்த்தது ஜங்கிள் தானே நெக்ஸ்ட்டு போகணும். வாங்க இந்த பக்கம் திருப்பி பார்ப்போம். அந்த பக்கம் நிறையா இருக்குப்பா ஐலாண்டு. நிலா வெளில வருது. நிலா நிலா ஸ்கைப்பியாவில் லூபி எண்ணில் அடித்து தூக்கி போட்டது தானே நிலா இடம். மூணாருக்குன்னு ஒன்று வருமா வராதா தெரில. இந்த ஐலாண்ட் பேர் பைரட் ஸ்டார்டரான். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோருக்கு ஜங்கிள் நிறையா இருக்குப்பா. அங்கே ஏதோ வாழ்க்கிற மாதிரி இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அது நான் ஸ்கைப்பியாவா மேலே மேகம் மாதிரி பறக்குது. இன்னும் நிறையா இருக்கே. அங்கே ஏதோ வாட்டர் ஷவனா இது லாக் டவுன் நினைக்கிறேன். நிறையா இருக்கே. சரி வாங்க ஜங்கிள் வந்துட்டு செட் பாயிண்ட் போட்டுருவோம். ஹோம் செட் பாயிண்ட்டு போட்டாச்சு. ஏன்னா நம்ம மறுபடியும் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகும். ஓகே, வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், நான் நடுவில் ஏதோ கட்டி வச்சுருக்கான். வச்சுட்டு மிஸ் தண்ணியில் உள்ள லெவல் 10 அட்வென்ச்சரர் மங்கி கொரிலா கிங். அங்கே ஏதோ ஃபைட்டு, சரியான ஃபைட்டு போடுதுங்க. அங்கே நம்ம பாட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. சொல்லுவாங்க நம்ம விளையாட பார்ப்போம், குரங்கடிப்போம். நான் 14 லெவல் போட்டிருக்கு, நான் 10 லெவல் தான் இருக்கேன். சரிமா போடு. குயிக் ஷாட்ஸ் வேறு மாதிரி இப்போ குயிக் ஷாட்ஸ் போட்டு 64 ரூபா. எப்படி ஒரு ஆள் அடித்தா 64 ரூபா. அப்படியே கட்டணா லெவலில் 3 ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா இதை விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கையில் 2 கட்டணா வச்சுருக்கான். எப்படின்னு தெரில. என் கையில் 1 தான் இருக்குது. கொடை தண்ணியில் குதிக்கிறான். அந்த ஊருக்கா குரங்கு 14. இன்னும் இப்படி குறைக்கிறான் 140. ஐயோ, இவன் அடித்தா நம்மளுக்கு கட்டி விடுவுதே. அவன் கிட்டக்கே நிற்கக்கூடாது, தள்ளி தான் அடிக்கிறோம். அவ்வளோதான். மாஸ்டர் லெவலில் 5, நம்ம லெவலில் இப்போ 11 ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்த குரங்கை கண்டுபிடிச்சி மொத்தம் எத்தனை குரங்கு அடிக்கணும்? 6 இதை அடிக்கணும் படமா. எத்தனை? நான் 2 அடிச்சிட்டோமா, இதோட 3. அவ்வளோதான், 3 அடித்தாச்சு. இன்னும் இந்த கும்பிருட்டில் நான் எங்கே போய் தேடுவோம்? அது ஒன்று. இப்போ டக்குன்னு போய் இதையும் முடிக்கணும். இதையும் முடிச்சிட்டோன்னா இன்னும் 2 தேடணுமே, அதுக்கு நான் எங்கே போவேன்? போடு. நம்ம ஹெல்த் ஏறி இருக்குப்பா. 100லேருந்து 145 வந்துருக்கு. அடுத்த குரங்கை கண்டுபிடிச்சி முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக குறையுது வர 63 ரூபா. ரேட்டுன்னு ஏறிட்டே இருக்குது. 987 ரூபா வச்சிருந்தோம், இப்போ 1315 ரூபா இருக்குது. இந்த சைடு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் கார்ட் ஆஃபரில் வேண்ட மாதிரி பாக்ஸ் இருக்குது. 340 ரூபா. 300 ரூபா. 340 ரூபா கிடச்சிருக்கு. சரி வாங்க, 1658 ரூபா இருக்குது நம்மள்கிட்ட. பார்த்திங்கன்னா மங்கி போட்டு அடிச்சு முடிச்சுக்கணும். இப்போ 72 ரூபா ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டு. 800 ரூபா ஏண்டு. லெவல் அப் 13 15. ஓப்பன் யுவர் காம்போஸ் மெனு டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஐலாண்டு. இப்போ நான் மொத்தாலையும் முடிக்கணும், மங்கி கிங்கெல்லாம் முடிக்கணும். சரி வாங்க, ஸ்குவாடு ஃபஸ்ட்டு டிஃபென்ஸை ஏற்றிக்கணும். அப்புறம் வந்து பிளாக் ஃப்ரூட்டு. ஏன்டா பிளாக் ஃப்ரூட் தேவையில்லாமல் ஏற்றுறேன்னு கேட்பீங்க. தண்ணியில் எதுக்கு தேவையில்லாத போடுவேன்னு கேட்பீங்க. வச்சுக்கணும். புது பிளாக் ஃப்ரூட்லாம் வாங்கினா அவ்வளோ அதிகமாக இருக்கணும்ல. போட்டே கையில் குதிக்கிறான். ஏறா மேலே. அவ்வளோதான், ஏறியாச்சு.
மறுபடியும் அட்வென்ச்சர்கிட்ட போய் மறுபடியும் குரங்கடிக்கணும். ஏன்னா இந்த லெவல் 10 நம்ம மங்கி கொரிலாஸ்லாம் அடிக்க. பார்த்திங்கன்னா கொரிலாஸ் எடுத்துக்கிட்டு லெவல் 15 கரெக்டாக இருக்குது. இப்போ கொரிலாஸ் தேடணும். கொரிலாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் சின்ன. என்ன கிட்டக்க போனால் துரத்துறான். இந்த பக்கமா இல்லையா இருக்கானா? இதோ இருக்குது. காணா போயிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் அந்த பக்கம் போயிருக்கேன். இதோ இருக்கு போடு. இதுதான் தண்ணியில் குச்சி வரும். அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் கொரில்லா இருக்குமாண்ணா? யார் இது? ஐயோ கொரில்லா கிங்கு. பார்த்தேன் நீ இந்த பக்கம் போத்தா, அந்த பக்கம் போய் என் கொரில்லா கிங்கிட்ட ஏன் சங்கு. அவ்வளோதான், ஏறி குச்சாச்சு. 20 என்ன 20 லெவல் போட்டிருக்கு. இல்லை என்னன்னு கேட்குறேன். ஐயோ இன்னும் இந்த குறைக்கிறான். ஒரு அடி வாங்கினாலும் இந்த குறையுது. 175லேருந்து அவ்வளோ 93 ரூபா. 93 லெவலை இப்போ பாருங்க. எத்தனை 7ல் இருந்தோமா, இப்போ 11 இருந்தாச்சு. அவ்வளோதான், அடுத்த கொரில்லா. போடு 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 போடு. கீழே ஏர் ஃப்ளாஷ்ன்னு இருக்குது, அதையும் இன்னும் ஓப்பன் ஆகல. சரி இதை முடிச்சுப்போம் வாங்க. குறைச்சிட்டாங்க. 175லேருந்து 115 ஏறுதா? ஓகே, 92 ரூபா போடு. 2715 ரூபா நம்ம கையில் இருக்குது. பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் நம்ம வேணாம் ஃப்ரூட்டா இட்டோ ஃப்ரூட்டா வாங்குகிறோம். என்ன இது? பார்த்திங்கன்னா பாதி முடிச்சுட்டான். சரி அடித்து உடச்சிக்கின்னு இருப்பேன். ஐயோ என்ன ஏவன் இப்போ ஒரு ரெட்டு அடித்தா 20 குறையுதுங்க. இப்போ என்ன ஹேங்காக இது கால் வருது வேறு. கட் பண்ணுறா. அவ்வளோதான், கட் பண்ணிட்டு அவ்வளோதான். கொரில்லா கிங் 16 லெவல் ஏறிட்டோம். மாஸ்டரி ஸ்வாட் 13. நம்ம கையில் இருக்கிறது 2813. என்ன எல்லாம் கடைசி 13 16 முடியுது. 84 ரூபா. மாஸ்டரி லெவல் 14, நம்ம லெவல் 16, காசு 897. பார்த்திங்கன்னா அவன் குறைச்சது 70 60 55. ஐயோ 58 தாங்க. ஐயோ 40 55 60 40 30 20 20 ஐயோ 15. ஐயோ 8 தான் இருக்குது. ஓடுறா 8 தான் இருக்குது. ஓடுறா சுற்றுறா ஏறுற கொஞ்சம். இவனும் கூட வரேன். அவ்வளோதான், மற்ற முடிக்காங்க. அவ்வளோதான், அடித்து முடிச்சாச்சு காய்ச்சி. 92 ரவுண்ட் பார்க்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னா மாஸ்டர் லெவல் 14, லெவல் 16, காசு பார்த்திங்கன்னா 2989. பார்த்திங்கன்னா இவனையும் அடித்து முடிச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லெவல் மாஸ்டர் லெவல் 15. நம்மக்கிட்ட 3076 ரூபா இருக்கிறது. 8 பேரை முடிக்கணுமா? 6 பேரை முடிச்சுட்டேன். இன்னும் 2 பேருக்கு நான் எங்கே போவேன்? கொரில்லா போடு போடு போடு. ஸ்லாஷு தான் தூக்கி கட்டானா தூக்கி சொருகுது எல்லாரையும். பார்த்திங்கன்னா டக்குன்னு என்னுடைய முடிக்கணும். அவ்வளோதான், 17. நம்ம லெவல் 17, மாஸ்டரி லெவல் 14, காசு 3160. இப்போ பார்த்திங்கன்னா கொரில்லா லெவல் 20 நம்மளோட லாஸ்ட் கொரில்லா. இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்க போகிறோம். யாரும் வருத்தப்படாதீர்கள். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்தாச்சு. 98 EXP 96 1200 ரூபா ஏண்டுப்பா 4000. பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். இது அவ்வளோதான் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டு போய் கரெக்டாக அந்த அட்வென்ச்சர் கிட்ட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வாங்க போய் முதல்ல இது என்ன ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, மேலே ஏறி பார்ப்போமா? வாங்க இது மேலே ஏறி பார்ப்போம். போடு அவ்வளோதான், பறந்தாச்சு. பறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மறுபடியும் கீழே வந்துட்டோமே. அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. பிளாக்ஸ் ஃப்ரூட் காய்ச்சா அப்படின்னா என்னது? ஃபிசிக்கல் ஃப்ரூட் இன்னும் ஒன்றும் முடியல. இது எதுக்கு இது? ஆனால் லெவல் இப்போ 50 லெவல் வேணுமா? சொல்லுவாங்க. நம்ம முதல்ல இது போயிடும். முதல்ல நம்ம லெவல் 19 வந்துட்டோம். கையில் 4448 ரூபா இருக்குது. மாஸ்டர் லெவல் 16,
சரி, இதோட வீடியோ முடிச்சுப்போம். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லீவு கொடுத்து வெளில வந்துடலாம். பாய்.